கையில்லாத சேர் 2 சேர் போடலாம். கட் பண்ணிட்டு பேசுங்க. அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. அண்ணாச்சி சவுண்டா உலகை தமிழால் உயர்த்திடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னையும் தந்தையும் ஆசாம் முன்னறிதை ஆலயம் தொழுவர் சாலம் நன்று. யாதும் போலே யாரும் போலே யாவரும் கேள்வி. அற்புதமான மாநாட்டை விட காரணம் இது இன்டர்நேஷனல் வெளிநாடுகளுக்கு சொந்தமான ஐயா தொழில் சண்முகம் அவர்கள் தலைமையில் போலீஸ் அதிகாரி அவர்கள் அன்புக்குரிய அறிஞர் பாரதி அன்புக்குரிய பாரதி அமராவதி சொல்லுங்கள். இந்த கூட்டத்தை ஏற்படுத்த அன்புக்குரிய ஏர்வழி மற்றும் வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி சகோதரர்கள், நம்ம எல்லாம் என்று ஒன்றாக இருந்தது தமிழ். தமிழன் எங்கே போனாலும் ஒன்றாக இருக்க ஆசை. அதுபோல் என்று ரஷ்யா நாட்டுக்கு சென்றாலும் லண்டனுக்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் நமது தமிழர்களை என் பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற அருமை மகள் பாரதி அன்பு தந்தையார் வெள்ளி சேவை என்ற வெள்ளிக்கே அவர் வேண்டும். பல ஆண்டுகளாக அருமை மகள் நமது வாரியார் அவர்கள் வந்தார். வாரியார் அருமையான கவிதைகள் ஒரு கவிதை என்றால் கற்பனை வளம் உலகத்திலே உறவாடி உறவுகளாக மாறி இன்று உலகில் எங்கு போனாலும் பிஜிபி சகோதரர்கள் காரணம் 2 அடி நாயகன் 3 எழுத்து தான் வள்ளுவர் பெருமாள். வள்ளுவரை நாங்கள் உலகமெல்லாம் நானும்
அதை ஏன் நம்ம அனுப்புகிறோம்னா தமிழன் வாழ வேண்டும், தமிழை அறிய வேண்டும். இதற்காக அந்தந்த நாடுகள் அங்கு இருக்கின்ற பெரியவர்கள் அந்த நேற்றோட 4 சிறைகளை சார்ந்தோர் பண செலவு அதிகம்தான், இருந்தாலும் நம்மளிடம் தமிழை கொண்டு போகணும், தமிழ் மக்கள் அறிய வேண்டும். ஒரு வரி பார்த்து உலகே தமிழால் அந்த தமிழால நம்ம எல்லோரும் ஒன்றாக தொழில் வளம், தொழில் எல்லாம் இல்லை என்றால் தொழில் செய்து வருமானத்தில் நம்ம முடிந்து தொண்டு செய்ய அந்த தொண்டுகளில்தான் அன்புக்குரிய திருவாடியார் இந்த எல்லோரும் அன்பானவர் நிறைய புத்தகங்கள் நான் அதிகம் படிக்கவில்லை. டீக்கடைக்காக மணி இருக்கிறது, வீடு வீடாக பேப்பர் சொல்லுவேன், தொழில் ஆரம்பிச்சு என்று 5000 பேருக்கு மேலே வேலை செய்கின்ற பணியாக எனக்கு அருமையாக பாரதி சின்ன வயசுலேயே அவர் பாட்டுக்காக நான் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தில் பாரதியார் பாடல் சின்னஞ்சேரி பாட்டை கேட்கறதுக்கு அவ்வளோ பணம் செலவுபடி சென்று அதை பார்த்து ஆகவே தமிழன் என்ன சொல்கிறார், தலைநிமிர்ந்து நின்றார், எல்லோரும் ஒன்றாக செடிகளெல்லாம் தமிழர்களெல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும், வழங்க வேண்டும், தொழில் தொடங்க வேண்டும், தொழில் மூலமாக நம்ம எல்லோரும் நன்மை செய்ய வேண்டும். அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்து. அனைவரையும் மீண்டும் வருவதற்கு சண்முக ஐயா அவர்கள் இந்த அவர் வந்திருக்கிறார். அவரை சார்ந்தவர்கள் அன்பான வணக்கத்தை வாழ்த்து எல்லாருக்கும் வணக்கம். தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, எல்லாரும் ஒரு ஆமா சொல்லுங்க. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. அப்பா துவங்கி வைத்த கவிதை உறவமைப்பு பல்லாண்டு வாழ்ந்திடுமே. பாரதி நானு அம்மா, பாரதி நானு அம்மா, வில்லாலே வாழ்த்துகின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணா இங்க ஏர்வாடி அண்ணா இங்க நீங்க அம்மா வந்தா வருவாங்க. அதாவது எங்க அப்பா
ஆரம்பித்து வைத்த அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அழகான புகைப்படத்தை அன்பு அடையாளமாக வைத்து கொடுத்த எங்கள் வீட்டில் பிறந்த அண்ணனை போல நான் மதிக்கக்கூடிய ஏர்வாடி அண்ணா அவர்களை. ஒன்னா பிறந்திருந்தா கூட நம்ம நீண்ட நாள் நிலைப்பதில்லை. ஆனால் இந்த அன்பு கவிதை தான் ஏற்படுத்தி வைத்த உறவு என்பதனால் இந்த கவிதை உறவு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம், எல்லா ஊர்லேயுமே நம்ம எல்லா நிகழ்ச்சியிலையுமே மனசை விட்டுட்டு பேசணும். ஆனால் இந்த கவிதை உறவு அமைப்பு ஓப்ப தலைகுள்ள என்பது மனம் விட்டு பேசக்கூடிய வேலை. அப்படிதான் இதை அருமையாக உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னொன்று, இங்கே பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி, இது அண்ணா நகர்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு அண்ணாச்சி வந்தது வந்து அண்ணாச்சி நகர்னு சொல்லிடுவோம். அண்ணா நகர் ரீடேக்கு. நீங்க எல்லாமே அண்ணா நகர் வெஸ்டர்ன் போடாதீங்க, அண்ணாச்சி நகர்னு போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு, ஏன்னா அவர் ஒரு ராசியானவர். எங்கள் திருமணத்தை கூட இருந்து வாரியார் சுவாமியோடும் திருக்குறளார் முனுசாமியோடும் இப்படி பல பல பெரிய நல்ல உள்ளங்களோடும் முதல் உள்ளமாக ஆத்மார்த்தமாக இருந்து திருநெல்வேலியின் அடையாளமாக இருந்து, இது மூணுமே திருநெல்வேலி, அப்படி திருநெல்வேலியின் அடையாளமாக இருந்து, ஐயா நீங்களும் அதனால் தெரியாம சொல்லறேன்னா விட்டுருங்க, அப்படி ஒரு அடையாளமாக இருந்து பாசத்தோட நடத்தி வைத்த ஒரு அற்புதமான திருமணத்தில் நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பிறந்த கலைமகன் இன்றைக்கு உலகமெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு சந்தோஷமான செய்தி. அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னா, இங்க வந்திருக்கிற பெரியவர்கள், ஐயா நீங்கள் காவல்துறை என்று சொல்வதா தமிழிலே ஆவல்துறை என்று சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா, நல்லா தமிழ் படித்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எங்கேயா நேரம் இருந்தது. ரொம்ப பெரிய விஷயம், அருமையான தலைப்பு. அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே தமிழுக்கு தவம் செய்த தவக்குமார் அவர்களை என்று நான் அழைக்கிறேன். பாசம் அத்தனை இருக்கு மத்தியில் அவர் இப்ப நடுவுல பேசின 2-3 சென்டென்ஸை நான் கேட்டேன். ரொம்ப ஒரு அபிஷியலா அங்க பேசிட்டு இருந்தார். ஆனா அதோட இந்த அன்னை தமிழுக்கு நேரம் கொடுத்து புத்தகம் எழுதிய அவருக்கு ஒரு வணக்கம். அதே மாதிரி சண்முகம் ஐயாவுக்கு ஒரு வணக்கம், ஐயா பெரியவருக்கு ஒரு வணக்கம். எல்லாருமே. ஆனா ஒண்ணு என்ன, நீங்க சின்ன ரூம்னு கவலைப்படாதீங்க. நான் என்ன நினைச்சேன், கூகுள் மேப்ல உங்க வீட்டை பார்க்கும்போது உலகத்துக்குள்ள ஏர்வாடி அண்ணா வீடு இருக்குன்னு நினைச்சேன். இங்க வந்தாதான் உலகமே ஒரு பெரிய உலகம். என்ன ஐயா 10 மலையிலேருந்து வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்க, ஐயா வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. தேமதுர தமிழோசி உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற வார்த்தையை பலிக்க வைத்தவர் நீங்க. அத்தனை பேரையும் அழைத்து நீங்க கூப்பிட்டுருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச அமைப்பு. இந்த அண்ணாவை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும்னா, இவர் ஒரு ராசியான கரம். எங்க ஊரு அது ஒரு பெருமை. இன்னொன்று ராசியான கரம். இவர் கை வந்து அந்த இடத்த விளக்கேற்றி வச்சாலே ஓஹோன்னு இருப்போங்கிறதுக்கு நாங்க சார். அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம். யாருமே நம்ம இன்னைக்கு நினைச்சிருக்க மாட்டோம். சந்தனத்தாய் பெற்றெடுத்த தவப்புதல்வர் இவர். அந்த மனம் தான் இன்னைக்கு சந்தோஷம். அவங்க வீட்டில் நாங்கள் அவங்க வரலாறையே வில்லுப்பாட்டா பாடி இருக்கோம். ஸோ இத்தனை பெரியவர்கள் வந்திருக்கீங்க. அம்மா வசந்தா அம்மையார், ஸ்ரீதேவி அம்மையார், எல்லாரும் பெரியவங்களாம். எல்லார் பேரும் எனக்கு தெரியல. ஆனா மனசோடு உங்களை எல்லாரையும் வாழ்த்தி, அங்க கூட சொன்னாங்க ஒரு மார்வாடி இருக்கிறார், இங்க ஏர்வாடி இருக்காரு. அத்தனைக்கும் காரணம் என்னன்னா, நீங்கள் கவிதை சீர்பாடுவதனால்தான் மார்வாடியும் ஏர்வாடியும் இணைத்து வைக்கும் அளவுக்கு அற்புதமாக இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஆசைன்னா, அப்பா ஆரம்பிச்சு வச்சதுல ஒரு மகளை என்ன தெரியுமா அண்ணா கூப்பிட்டாரு, மனம் விட்டுன்னு சொல்லிட்டேன். அதாவது எல்லா நிகழ்ச்சியும் மகிழ்ச்சி தான், இது கூடுதல் மகிழ்ச்சி. எங்கே போனாலும் இப்படிதான் சொல்லுவாளோன்னு நினச்சிக்காதீங்க. உண்மையாக சொல்கிறேன். இவர் கூப்பிடும்போது அப்பா ஆரம்பித்து வச்சுடாமா, நீ தான் வந்து இந்த இடத்துல ஓப்ப தலைகூடலுக்கு முதல் பெண் ஆர்டிஸ்டாக வரணும்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு அண்ணனை பெற்று, திருநெல்வேலியில் வந்த ஒரு அண்ணனை பெற்று. ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. எனக்கு கிடைத்த ஒரு அன்பு அண்ணா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்னொன்று என்னன்னா, நம்ம எல்லாரும் ஐயாவை பாராட்டுறோம். இவர் வந்து நாமெல்லாம் வள்ளுவரை வந்து கலையாக பார்த்துருக்கிறோம், அண்ணா சிலையாக பார்த்துருக்கிறோம். எத்தனை சிலை, ஒரு சிலை செய்யறதுக்கே அவ்வளவு செலவாகும். வள்ளுவர் ஒரு குறள் எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதை விட அண்ணா கஷ்டப்பட்டுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பெடுத்து செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். இன்னொரு ஏர்வாடி அண்ணாவை பத்தி நான் சொல்ல நினைச்சது என்னன்னா, எங்க அப்பா நெல்லை அருள்மணி அண்ணா, ஆண்டாள் பிரியதர்ஷினியோட அம்மா அப்பா, அவங்களுக்காக சொன்னாங்க 3 பேர்ல முதல்ல அப்பாவை சொன்னாங்க இல்லையா. உண்மையிலேயே எங்க அப்பாவுக்கு இவர் மேல என்ன பிரியம்னு கேட்டீங்கன்னா, பொதுவா கவிஞர்களாலே ஒரு கேப் விட்டு பழகும், குட்டி சண்டைகள் இருக்கும், சங்க புலவர்களாவே தான் இருப்போம். ஏன் அட்லீஸ்ட் காலேஜில் கூட இருக்காதாம்மா? கண்டிப்பா. பாத்தீங்களா, தமிழ் படிச்சுட்டாலே ஒண்ணு வரும். அது என்ன வருதுன்னே தெரியாது, ஏதோ ஒண்ணு வரும்.
ஆனால் அதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு உள்ளம் தான் சுப்பு ஆரம்பம். எல்லா நாடுகளும் நாங்க போயிருக்கிறோம் வில்லுப்பாட்டுக்கு. ஒழுக்கமான மனிதர், அன்பான மனிதர், பக்தியான மனிதர், பிள்ளையாகி என்னையும் அப்படி வளர்த்த மனிதர். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஆமாம் போடுற மாப்பிளையும் பார்த்து வைத்த மனிதர். உண்மையா ஆமான்னு நினைச்சிடாதீங்க. அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியின் கண்ட்ரோலராக இருந்து இவர் டாக்டரேட்டுக்கு சைன் போட்டவர், தேர்வாணையராக இருந்தவர். அந்த தேர்வாணையராக இருந்தவர் என்னையும் தேர்வு செய்து இவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நான் அதை மேடையில சொல்லுவேன். காலையிலே கல்லூரி கோட்டுக்காரர், மாலையிலே என்னோடு பாட்டுக்காரர், மொத்தத்தில் நல்ல வீட்டுக்காரர். சொல்றது இந்த அன்பு உள்ளத்தினுடைய ஆசீர்வாதம், எங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம். அதனால வள்ளுவர் வாசிக்கும் போல இந்த வீட்டை நான் மதிக்கின்றேன். இது அரங்கம் என்று சொல்லுவதா, தமிழ் சுரங்கம் என்று சொல்லுவதா? பொதுவா அம்மா இது உங்களை பத்தின விஷயம். வள்ளுவர் குரல் எழுதினதுக்கு வாசுகிக்கு ஒரு தமிழ் அமைப்பு விழா எடுத்தது. நம்ம லேடிஸ்லாம் இருக்கீங்க. உடனே வாசுகி அம்மா கேட்டாங்களாம், எனக்கு ஏன் விழா எடுக்கிறீங்க? எழுதுனெல்லாம் அவரு தானே, வள்ளுவர் தானே, எனக்கே விழா எடுக்கிறீங்கன்னு கேட்டுதான். அப்ப அந்த நிர்வாகி சொன்னாராம், வள்ளுவரை நிம்மதியா குரல் எழுத விட்டதே நீங்க. அது நான் மேடையில சொல்லக்கூடிய நகைச்சுவை. ஏன் சொல்கிறேன் என்றால், சிதம்பரத்தம்மாளின் சின்சியாரிட்டி இல்லை என்றால் ஏர்வாடி அண்ணா இல்லை, கரெக்டா இல்லையா? பாரதி இல்லை என்றால் திருமகன் இல்லை, அப்படித்தான் சொல்லணும். மகாலட்சுமி இல்லை என்றால் சுப்பு ஆறுமுகம் இல்லை. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவர் மனைவி பேரை போட்டு வச்சுக்கோங்க. எங்க பிலோமினா அம்மா அவ்வளவு பாசம், பேசுறதெல்லாம் நெல்லை வீரம் இருக்கும், ஆனா அவ்வளவு பாசம். எங்க அண்ணாச்சியோட மனைவி. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே என்ன குழந்தையா பார்த்திருப்பீங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எந்த ஸ்டைலும் மாறல. காரணம், அதே மாதிரியே வயசானாலும் ஏன் எப்போ இளமையா இருப்பது போல தெரிகிறோம் என்றால், நமக்குள் இருக்கும் சீரிழமை தமிழ் உண்மை. அந்த உண்மையால நாங்கள் உலக நாடுகள் செல்கிறோம், எல்லா நாடுகளுக்கும் வந்திருக்கிறோம், இதன் வழியாக எல்லா நாடுகளுக்கும் செல்லவிருக்கிறோம். அந்த ஒரு பிள்ளையார் சுழியை அப்பா எப்படி இங்க போட்டு வச்சாங்களோ அந்த மாதிரி அண்ணா நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. உலகமெல்லாம் இந்த வில்லிசை செல்ல வேண்டும், அதில் ஒரு பங்கு உங்கள் பாடல்களையும் நாங்கள் பாட வேண்டும், எல்லாரும் எங்களை வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் 2-3 விஷயம் எழுதி. வங்கி, பொதுவா வங்கியில இருக்கிறவங்களுக்கு கவிஞர் அப்படின்ற வார்த்தையில நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். பொதுவா மனிதரில் கவிஞர் அதிகம், கவிஞரில் மனிதர் ரொம்ப அதிகம். மனிதரில் கவிஞர், அதாவது ஒரு நல்ல ஒரு சீரு, ஒரு நல்ல ஒரு நேமு, லைக்கு கிளிக்கு ஷேர் வந்துட்டாலே காலரிங் தான். இதெல்லாம் இல்லாதவர். நான் ஒரு அமைப்பிலே இருந்தேன், கொச்சாவரை அமைப்பில். அதிலும் அவர் விருது வாங்கி அன்போடு இல்லையாண்ணா பல கவிதைகளை கொடுத்தவர், சீராக ஒன்னவர். சில பேர் பாடும்போதே சுதி இருக்கிறது கஷ்டம், எங்க அண்ணா பேசும்போது சுதி இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா அமைதியா பேசுறது. சில பேர் லோ வாய்ஸ்ல ஹை பிச்சில் கத்துவாங்க. அப்படிலாம் இல்லாம சீரோடு, தமிழோடு, பேரோடு, ஏரோடு, நம்முடைய தமிழ் திருநெல்வேலி மண்ணின் பேரோடு எல்லாத்தோடையும் எழுதக்கூடிய ஏர்வாடி அண்ணா. ஓப்ப தலைகுடல். இந்த ஓப்ப தலைகுடலை பற்றி நான் ஒரு பெரிய வில்லுப்பாட்டை தயாரித்து பாட இருக்கின்றேன். நிச்சயமாக மீண்டும் மீண்டும் வருவோம், உங்கள் நாடுகளுக்கும் வருகின்றோம். எங்க அண்ணா கூடவே நாங்க எல்லாரும் சேர்ந்து படையே வந்து வில்லுப்பாட்டு பாட தயாராக இருக்கிறோம். சந்தோஷமா இங்க ஆமா போட்ட மாதிரி அங்கேயும் ஆமா போடுவீங்கன்றது நன்றி, வணக்கம். வழியவே பல்லாண்டு காலம் அப்பா ஆரம்பித்த கவிதை உறவு, அண்ணாச்சி ஆரம்பித்து வைத்த உவப்ப தலைகூடல் என்றென்றும் வாடியவே, ஏபாடி அண்ணா வாடியவே, தமிழர்கள் உலகம், உலக தமிழர்கள் வாடியவே, உங்களோடு நானும் வாடியவே. ரொம்ப, அதாவது உணர்ச்சி உள்ளம் பேசியது. வந்து உதடுகள் தான் பேசும், ஆனா உள்ளம் பேசிய ஒரு பற்ற போகிறது. வந்து ஐயா அவர்கள் ஐயா சிரிச்ச முகமா இருக்கு, 2 மாடி ஏறி வந்த இளைஞர் சண்முகம் ஐயா வந்து பேசுறாங்க. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹோம்லியா இருப்பாரு ஐயா. பேசுங்க, அற்புதமான பொழிவுமா. உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா, இந்த படத்தை நான் போட்டு வச்சிருக்கேன். அண்ணன் வீட்டுல இருந்தானே தங்கச்சி சச்சு வரட்டும். சச்சு அம்மாக்கு அப்பா கிட்டத்தட்ட 4-5 படம் எழுதியிருக்காங்க. ஆமா, ஐயா ஐயா பேசுங்க. நீங்கெல்லாம் எனக்கு வந்து இறைவன் கொடுத்த படம்.
பலே பலே. ஐயா வந்து ஒரு என்ன சொல்றது தெரியல, இதயத்தில் வைக்கின்ற கனியை கொன்றவர். இவர் கிடைத்த நட்பு, இவர் எனக்கு கிடைத்த நட்புலாம் இது கூடிய இறைவன் கொடுத்த நட்பு. நான் வந்து பெரிய பணக்கார குடும்பத்தை பிறந்தவன் அல்ல, சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன். சாதாரண குடும்பத்தை பிறந்து தமிழை நேசித்து அதிகமான சிறுகதைகள் எழுதியிருக்கின்றேன். யாருக்கும் தெரியாது. 1975 நான் எழுதிய சிறுகதை 5 இழியில் ஓர் உலகம். அது இப்பொழுது ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் மலாயில் மொழிபெயர்க்கப்பட்டது. மலாயில் மொழிபெயர்க்கப்பட்டு அது வந்து எங்களுடைய முன்னாள் பிரதமர் மரீனா மகாதீர் அவர்கள் வெளியிட்டது. ஒரு பெருமையை பல நல்ல உறவுகளெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதன் கலையாய உறவு வேறு. அடுத்தது இந்த ஐயா மறக்க முடியாது. சாப்பிடலன்னு கடையிலேருந்து எங்கேயோ ஆர்டர் பண்ணி கொண்டாந்து சாப்பிடுங்கன்னு வற்புறுத்தி எனக்கு மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அவர் எழுதிய நூல்களை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை போய் படித்தால் 2 வரியில் கவிதை எழுதியிருக்கிறார், 3 வரியில் கவிதை எழுதியிருக்கிறார். பல கலைஞருடன் தொடர்புடைய இவர் எனக்கு கிடைத்தது பெருமை என்றால் அந்த பெருமைக்கு காரணம் விசுனால்தான் இந்த தெய்வமும் எனக்கு கிடைத்தது. அது நட்பு என்பது என்னன்னாங்க, உண்மையில கடைசி வரைக்கும் பாராட்டி வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் வந்து சில எது பேசிவிட்டாலும் கூட அதை மறந்து விட்டு அந்த நட்பை நம்ம வளர்த்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறதால் அந்த மனித நேயத்துக்கு நட்பு மிக மிக முக்கியம். எனக்கு இந்த வாய்ப்பு இவ்வளோ அருமையான வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்கள், அவர் வந்து பேர் சொல்லலாம் கூப்பிட மாட்டேன். ஆனால் அவருக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, எதிரியே கிடையாது. எல்லா எழுத்தாளர்களுக்கு எதிரி இருப்பாங்க, அமைச்சர்கள் கூட இருப்பாங்க, ஆனால் இவருக்கு கிடையாது. ரொம்ப நெகிழ்வான ஒரு மனிதர். அவர் நம்மளை இங்கே அழைத்து நமக்கு தொடர்பு செய்கிறார் என்றால் இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எனக்கு கிடைத்த பெருமை உங்க எல்லாருக்கும் கிடைக்குது. அதுல எனக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரி, நான் இந்த கூட்டத்தில் காவல்துறை அதிகாரி பார்த்ததே கிடையாது. எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. பார்த்தது கிடையாது. ஒரு சமயம் நாங்கள் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க மாநாடு நடத்துகிறோம், 10ஆம் ஆண்டு மாநாடு. அப்பொழுது பிரபாகரன் உயிரோடு இருக்கிற காலம். மலையா யூனிவர்சிட்டியில் நடக்குது. யாரோ போய் சொல்லிட்டான், இவங்கெல்லாம் பிரபாகரனுக்கு ஆதரவாளர்கள். உண்மையான விஷயம். நிறைய போலீஸ் அங்கே சுற்றி நிற்கிது. போலீஸ் நிற்கிதுன்னு எல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. போய் பார்த்தேன், என்னத்துக்கு போலீஸ் இங்கே நிற்கிதுன்ட்டு. அங்கே ஒரு தமிழர் போலீஸ் இருந்தார், இவருக்கு ஒரு நல்லவர். அவர் என்ன சொன்னார், இல்லைங்க நீங்கள் பிரபாகரனுக்கு ஆதரவாக தான் அந்த மாநாடை கூட்டுறீங்கன்னாரு. ஒன்றும் சொல்லலை, வந்துட்டேன். பார்த்துட்டு எங்களுடைய தேசிய கொடி என்ன தெரியுங்களா, புலிக்கொடி தான். தேசிய கொடி அதை சொல்றது கூடயும் பயந்து போய் அதை சொல்லாமல் நிப்பாட்டிட்டேன். எனக்கு சுற்றி போலீஸில் நிற்கிது. அது சொன்னது ஏன் நீ அதை போய் இந்த இடத்துல சொன்னேன்னு என்ன கேட்டேன். சரி, நான் அதை கூடயும் நிப்பாட்டிட்டேன். அப்படியெல்லாம் நெருப்பில் நீந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மலேசியாவிலிருந்து என்னுடன் வந்தவர்களுக்கும் இங்கு ஐயாவுடைய தோழர்களாக வந்திருக்கிற அம்மையாருக்கும் எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஒரு 4 பேர் சுருக்கமாக அவங்க பேசுவாங்க. தமிழில் பேசுறீங்க. முருகேஷ் அவங்க மாநிலத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுறீங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்க, ஒரு வார்த்தை பேசுறீங்க. தமிழியலன் வந்து ஒரு
ஒரு பெரிய பல்லாற்றல் மிகுந்த ஒரு மனிதர். நிறைய டிகிரி, அவர் வச்சிருக்க டிகிரி ஒரு புத்தகம் போடலாம். மின் வாரியத்துறையில் தலைமை மக்கள் தொடர்பு மேலாளராக பணியாற்றியவர். ஒரு சொந்தமாக ஐஏஎஸ் இன்ஸ்டியூட், ஒரு அற்புதமான எழுத்தாளர், பேச்சாளர், எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர். தாத்தாவை இருக்கிறார், அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நேற்றுக்கு பேத்தி பார்த்துருக்கேன். வாழ்த்துவோம். நண்பர்களே வணக்கம். ஏர்வாடியாரோடு வருகிற எல்லோரும் உயர்ந்திருக்கிறார்கள். சென்னைக்கு 2006 வந்தபோது அவருடைய கரம் பற்றினேன் நான். இன்னைக்கு சென்னையில் இருக்கிற எல்லா இலக்கிய மேடைகளுக்கும் எனக்கு தெரியும் என்றால் எனது இலக்கிய வழிகாட்டியாக, இலக்கிய தந்தையாக இருந்து வழிகாட்டிய பெருமை ஏர்வாடியார் அவர்களுக்கு உண்டு. அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் இன்னைக்கு இந்த ஓப்ப தலைக்கூடலுக்கு வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் படைப்பு இலக்கியத்திலையும் இலக்கியத்துறையும் பெருவளர்ச்சி முன்பே அடைந்திருப்பீர்கள். அதைவிட கூடுதலான வளர்ச்சி அடைய போகிறீர்கள். அதற்காக எங்களது வாழ்த்துக்களை சொல்கிறோம். ஐயா அவர்கள் எல்லோரும் சச்சம் வந்துட்டாங்க. எல்லோரும் எந்த வேறுபாடும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரை ஆளுமை நகைச்சுவையிலே முக்கிய தந்திருக்கிற அன்பிற்குரிய சச்சம் அவர்கள் கவிதை உறவோடு தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு பயணித்த பெருமைக்குரிய பெரிய மகிழ்ச்சிக்குரிய தெரியாது. சரி, அவர் திருப்பி அங்க போயிட்டாரு. நீங்க உட்கார், நான் அந்த பக்கம் அம்மா உட்கார சொல்லுங்க. சரியான நேரத்துல அம்மா 6 மணிக்கு வந்துட்டாங்க. நம்ம சச்சம் அவர்களை வரவேற்று கவிதை உறவோடு இருக்கிற எல்லோரும் வளருவோம். இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய வளர்ச்சிக்குரிய நாளாக அமையும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. யார் கொண்டாடப்படலாம்? அண்ணாச்சி தான் போடணும். உட்கார்ந்தே அம்மா நான் பாத்துருக்கேன். இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்க வயசை கற்பனை பண்ணிடுவாங்க. நீ உங்களுக்கு அவங்க போட்டு விடுறாங்க. அப்படி கூட சேர்ந்து சேர்ந்து இங்கே பாருங்கம்மா. முருகேஷ் இன்னைக்கு நம்முடைய சாகித்ய அகாடமி நம்ம தொடரலாம். சாகித்ய புரஸ்கார் விருது பெற்றவரும் இன்றைக்கு நம்முடைய சென்னை புத்தக காட்சியில அழவள்ளியப்பா விருது பெற்றிருக்கிற பெருமைக்குரிய கவிஞர், இந்து தமிழ் திசையில் உதவி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற முருகேஷ் அவருடைய வாழ்த்துரை. அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். சண்முகையா சொன்ன மாதிரி இறைவன்களையா இங்க பாக்குறாரு. மனிதர்கள்லாம் கூடி இறைவனுக்கு நடத்துற விழா திருவிழா. இங்க இறைவன்லாம் கூடி ஒரு உயர்ந்த மனிதத்திற்கு நடத்துற விழா கவிதை உறவு விழா அப்படின்னு சொல்றது போல எனக்கு தோணுது. ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கு. தமிழியன் சொன்னார்ல, சென்னைக்கு வரும்போது ஏர்வாடியார் கைப்பிடித்தாருன்னு. அவர் கையை தான் நம்ம பிடிக்கணும். ஏன்னா எல்லாரும் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் யதார்த்தம். இங்க உட்கார்ந்துருக்க ஆளுமைகளே பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பல்வேறு நாடுகள்லேருந்து வந்தாலும் ஐயா சொன்னாங்க, ஐயாவுக்கு எதிரிகள் இல்லைன்னு. அதை விட சிறப்பு என்னன்னா, உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் அவருக்கு நட்பு இருக்குங்கய்யா. அது ஒரு பெரிய வரம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஓப்ப தலைக்கூடல்னு ஒரு நிகழ்வு தொடங்கியிருக்காங்கன்னா ஐயா, ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு அவங்க இலங்கைக்கு போயிருந்தாங்க. அந்த செய்தி தான் தமிழகத்தின் தலைப்புச் செய்தியாக இருந்தது. ஐயா காலையில ஒரு நிகழ்ச்சி, மாலையில ஒரு நிகழ்ச்சி, இரவுல ஒரு நிகழ்ச்சின்னு அந்த இருந்த 10 நாட்களும் அந்த இலக்கிய அன்பர்கள்லாம் கொண்டாடப்பட்டாங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்வை முடிச்சுட்டு வந்தோம்னா ஐயா சொன்ன அடுத்த வார்த்தை, உலகத்துல எல்லாம் போனா நம்மளை கொண்டாடுறாங்க, அப்படி உலக தமிழர்கள் இங்க வரும்போது நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற அவரோட அந்த சிந்தனை விதையின் விளைவு தான் இந்த ஓப்ப தலைக்கூடல். அதேதான். ஆமா, அதோட முதல் விதை சண்முக ஐயா தலைமையில இவ்வளவு அன்பான உள்ளங்கள் வந்திருக்கீங்க. இந்த வரலாற்றில் நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்காரு ஏர்வாடி. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இதான் முதல் நிகழ்வு.
இனி நடக்க இருக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் இதுதான் தலைமுறையான விழா. அந்த அளவில் இங்கே வந்திருக்கிற எல்லா பெருமக்களையும் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இந்த ஓப்பத்தலை கூட மாதந்தோறும் நடக்கும். வாய்ப்புள்ள தமிழர்கள் உங்களுக்கு அறிந்தவங்க வரும்போதெல்லாம் சொல்லுங்க. நாங்களும் அவங்களோட இணைந்திருக்கிறத, ஐயாவோட கைகோர்த்து இருக்கிறத எங்கள் வாழ்நாளில் பெருமையாக நினைக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மதியம் உங்களுக்கு இடஒதுக்கீடு இங்கே இருக்கு. நீங்கள் ஸ்ரீதேவி அம்மா உட்காந்து அப்புறம் அடுத்து ஐயா பேசுறாங்க. டாக்டர் சிவகுமார் பேசுறாங்க. சிவகுமார் ஐயா வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய பதவி உயர்வு பண்ணியிருக்காரு. இருந்தவங்க இப்போ வந்து ஜாயிண்ட் கமிஷனர் ஆணையர் அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. எனக்கு வந்து அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாகவே ரிட்டையர் ஆகிட்டு சர்வீஸு. அவர் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஒரு காவல்துறையிலையும் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்திருக்கார். எங்கே பணியாற்றினாலும் தன்னுடைய முத்திரையை பதித்த ஒரு அற்புதமான மனிதர். அவர்கிட்ட கவிதை இருக்குங்கிறது நமக்கு பெருமை. அதனால் அந்த இடத்து நிகழ்ச்சிக்கு வந்தது. நான் வீட்டுக்கு போய் இதை ட்ரெஸ் பண்ணிட்டு வரேனே அப்படின்னாரு. நேரம் ஆயிடுங்க, ஏற்கனவே தாமதம் இருக்கு அப்படின்னு அப்படியே வந்துட்டாரு. நான் யாரையும் பயமுறுத்துறதுக்கு தான் கவிஞர்கள் அதிகபட்சம் உங்கள்கிட்ட என்ன கேட்போம், எங்கள் நிகழ்ச்சிகளுக்கு வாங்கன்னு கேட்போம். நீங்கள் வந்ததுக்காக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குடும்பத்தோடு வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு. ஐயா அனைவருக்கும் வணக்கம். குறுகிய காலம் எங்கள் ஊர்லாம் சின்ன கிராமம், வடுகுன்னு பேர். வடுகம் லைப்ரரி இல்லை, எந்த இதுவுமே இல்லை. பொழுதுபோக்காக இருந்தால் அந்த நாடகம் தெருக்கூத்து நடக்கும். அதை பார்ப்போம். பக்கத்தில் புதுப்பட்டிங்கிற ஊரில் ஒரு லைப்ரரி இருக்குது. அங்கே போய் நான் முதல்ல படித்தது பொன்னியின் செல்வன். அந்த எளிமை இருக்கும். அவர் கல்கி அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார். வாசகர்களை கண்களை மூடிக்கொள்ளுங்கள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முறை அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அது ஈஸியாக படிக்க முடிஞ்சிச்சு. அதில் ஒரு கேரக்டர் வந்து வந்தியத்தேவன், யாரும் மறக்க முடியாது. அவர் ஊர் வந்து வல்லம். அவர் யார் கேட்டாலும் வல்லம் வந்தியத்தேவன். இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை, வடுகம் வந்தியத்தேவன் என் பேரை மாற்றுன்னு நிறைய சண்டையெல்லாம் பண்ணேன். அப்போ என்னுடைய வீக்னஸ் அப்பாவுக்கு தெரியும். ஐஸ்கிரீமு, சினிமா, ட்ரெஸ்ஸு. அப்பயே கைவிட்டு கொடுத்து அந்த எண்ணத்தை மறைச்சிட்டு, அப்போ நடிகர் சிவகுமார் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அதை ஞாபகமாக தான் உனக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பண்ணிக்கலாம். ஸோ அந்த வானதி பதிப்பகத்து மேலேயும் அந்த வந்தியத்தேவன் மேலேயும் கூட ஒரு தீராத ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி எங்கள் ஊரில் இருக்கிற நாடகத்துக்குலாம் அந்த வசன காப்பாளர்னு ஒரு போஸ்ட் இருக்கும். ஃபுல் வசனமும் இருக்கும். நடிக்கும்போது அதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். யாராவது விட்டுட்டாங்கன்னா நம்ம எடுத்து கொடுக்கணும். அப்போ அந்த நோட்டீஸில் ஒரு பேர் போடுவாங்க, வசன காப்பாளர் சிவகுமார் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நம்மளாம் கொடுக்குற பேர் வரும். அப்படி சின்ன சின்ன ஆசை வந்தது. அப்புறம் எனக்கு குரூப் 1 தேர்வுலையும் தமிழ் இலக்கியத்தை தான் நான் பாடமாக எடுத்து வெற்றி பெற்ற முதல் வீட்டில். அதனால் தமிழ்நாடு வருடம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லித்தாக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்புறம் காவல்துறைக்கு போய் கவிதை எழுதலாம் மறந்துருந்த காலத்தில் ஐயாவோட நட்பு கிடைச்சது மட்டும் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது வானதி ராமநாதனை. எனக்கு தான் ஏற்கனவே ஒரு கனவு இருக்குல்ல வானதி பதிப்பகத்தின் மேலே அப்படின்னு சொல்லி ஐயாவோட முயற்சியோட தான் வானதி பதிப்பகத்தில் 2 கவிதை நூல்கள் இவருடைய முயற்சியோட நம்ம வெளியிட்டோம். அது நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் என்னுடைய கணவர்களுக்கெல்லாம் ஒரு வடிகால் கொடுத்தவர், அந்த கனவையெல்லாம் நனவாக்க உதவி புரிந்தவர். நான் பல இடத்துலையும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு தெருவில் இருக்கிற கைகாட்டியாக இருப்பாங்க. இந்த பக்கம் சென்னை, இந்த பக்கம் அண்ணா நகர், திருமங்கலம் இருக்குது. அதை நம்ம பார்த்து போய்க்க வேண்டியதான். சில பேர் ஏணியாக இருப்பாங்க, மேலே ஏறி போய்க்கலாம். சில பேர் படிக்கட்டாக இருப்பாங்க, நம்ம நடந்து போய்க்கலாம். ஆனால் ஐயா வந்து நகரும் படிக்கட்டு எஸ்கலேட்டர் ஏறினா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அந்த 4வது முறையாக இதை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அதை மெய்ப்பிக்க வகையில் தான் அவருடைய நிகழ்வுகளும் வரவேற்பும் அவருடைய உற்சாகமும் இருக்குது. இந்த கவிதை ஒரு 100 ஆண்டுகள் இருக்கும். இது வர பல நிகழ்ச்சிகள் நீங்கள் நடத்தணும், நாங்களாம் கலந்துக்கணும். நீங்கள் வீடியோ வாழணும். எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. செல்வராஜ். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் அம்மா. நீங்க வர்றீங்கன்னா வந்திருக்காங்க. இல்ல எவ்வளவு வருஷம் கிட்ட பாக்க 40 வருஷம் நம்ம பார்த்து அந்த போட்டோ இங்க அருவாண்டு நடக்குது. இதுக்கு ஒரு அருவாண்டு விழாவை கொண்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னாலே ஆச்சரியமா இருக்கும். நான் 85ஆம் ஆண்டு அண்ணன் ஏர்வாடி அவர்களை பாரிஸில் சந்தித்தேன். முதல் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். இப்போ சொன்னார் வந்து நீங்கள் தமிழகம் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். அப்போ நான் இலங்கையிலிருந்து சென்றது 80ஆம் ஆண்டு. நான் எங்கேயுமே செல்லவில்லை. 86 மட்டும் எங்கும் செல்லவில்லை. 86ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம்
நான் தமிழகத்துக்கு வந்த பொழுது புரசவாக்கத்தில் சுதாபதிப்பம் அண்ணன் நடத்தின காலம் அது. ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் நான் வீடு இல்லை, அதான் பெரிய வீடு. எனது மனைவி ரெண்டு குழந்தைகள், அவர்களுக்கு 1 வயது 2 வயது, அக்கா இல்லாமல் அங்கே தான் அந்த வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருந்து ஒரே குடும்பம் போல. கிட்டத்தட்ட நான் 1 மாதம் அந்த வீட்டில் 1 மாதத்துக்கு மேல் கூட அதிகமாக அந்த வீட்டில் தான் இருந்தோம். அந்த இருந்த காலங்களில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நாளைக்கு நான் ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி இருக்கும். நான் அந்த வீட்டில் ஒவ்வொரு எந்த நாள் கூட தவறவில்லை. ஒரு நாளைக்கு நடிகர் தங்கவேல் வீட்டுக்கு போவோம், ஒரு நாளைக்கு காந்தியர் பந்தியம்மா வீட்டுக்கு போவோம். இப்படியே ஒவ்வொரு வீடுகளாக சென்று என்னை அறிமுகப்படுத்தி பல நிகழ்ச்சிகளை நடத்தியவர். பல கவியரங்கங்கள். சிறப்பாக ஒரு நிகழ்வு நடந்தது. பிஜேபி அவர்களுக்கு கடலுக்குள் ஒரு தீவு இருந்தது. அந்த தீவில் இருந்து அழகான கட்டிடம் கட்டி அவர்கள் அதுக்கு ஒண்டர்லேண்ட் சொல்லி நாங்கள் படகுலே செல்ல வேண்டும். அங்கே ஒரு விழா எடுத்தார்கள். கவிதை உலகம் பிஜேபி அவர்களும் சேர்ந்து எடுத்த விழாவிலே முதல் விருது பிஜேபி அவர்களுடைய கையாலே எனக்கு தமிழ்நாட்டிலே அண்ணன் மூலம் எனக்கு கிடைத்தது. அதுதான் எனக்கு தமிழகத்திலே கிடைத்த முதல் விருது. வாங்கியிருந்தாலும் எனக்கு முதல் கிடைத்த விருது அண்ணன் மூலம் அந்த விருது. தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல நிகழ்ச்சி நடந்த பொழுது சந்தோஷமா அவர்கள், அவருடைய சகோதரர் அண்ணாச்சி கன்னிதாஸ் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் வருவார்கள். அதைத் தொடர்ந்து தமிழக எழுத்தாளர் சங்கம் அண்ணனுடைய ஏற்பாட்டிலே, கவிதை உரைக்கூடிய ஏற்பாட்டிலே 86ஆம் ஆண்டு அதே வருடம் எனக்கு செந்தமிழ் செல்வன் இருக்கின்ற ஒரு பட்டத்தை தந்தார்கள். அவர் கவிஞர் சுரதா, டாக்டர் வீரப்பன் போன்றவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வுகளெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் பிரான்சிலே ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அண்ணனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமானவர்கள் நினைக்கின்ற கவிஞர்கள், எழுத்தாளர்கள், நடிகர்கள், அம்மா சச்சு அவர்கள் எல்லோருமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்கள் என்பது இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். கிட்டத்தட்ட 40 வருடங்கள். அம்மாவை நான் 40 வருடத்துக்கு முன் நேரடியாக பார்க்கறதுக்கு என்று பார்க்குறேன். என்று வந்திருப்பது எங்களது வீட்டில் தான் தங்கியிருந்தார்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அண்ணா சொன்னார், நாங்கள் ஜெகராஜா வந்துக்கணும்னு சொல்கிறேன், வருவாங்க என்று சொல்லி இன்னைக்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 40 வருடங்களுக்கு மேலாக அண்ணன் நானும் உறவாக இருக்கிறோம். அதற்கு பின்பு அவர் உலக தமிழ் கவிஞர்கள் அந்த அமைப்பில் இருந்தவர். அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வருவார். வருகிற பொழுது பிரான்சுக்கு வருவார். வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வருவது வழக்கம். என்று அவருடைய குழந்தைகள் சின்னவர்களாக இருந்தவர்கள் என்று வளர்ந்து எல்லாம் வளர்ந்து விட்டார்கள். அவரது பேத பிள்ளை இப்பொழுது பிரான்சில் படித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவருடைய உறவு இருக்கிற காரணத்தினாலே நான் சொல்வேன், அண்ணன் சண்முக ஐயா அவர்களுக்கு சொன்னேன், அண்ணன் இருக்கிறார் இங்கு, நான் அவருக்கு போக வேண்டும் என்று சொன்ன பொழுது வந்தார். எனக்கு கடந்த வருடமாகத்தான் தக்க வேண்டும். வந்து பார்த்தவன் அவர் கூட 2024 பார்த்து ஆச்சரியப்பட்டார். அப்படி ஒரு மனிதரை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். அப்படியான ஒரு பெருமைக்குரிய மனிதர். எல்லோரும் சொன்னது போன்று அண்ணனுக்கு எதிரிகள் இல்லை, உலகம் முழுக்க நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அண்மையில் கூட நாங்கள் ஒரு கவியரங்கம், கவிதை உரைகளுடைய கவியரங்கம் நடந்தது. ஏலவன் நிறைய பேர் வந்திருந்தீர்கள், நிறைய பேர் பங்கு வந்திருந்தார்கள். உலகளாவிய ரீதியில் அண்ணனுக்கு நிறைய நட்புகள் இருக்கிறார்கள். வந்தவரை எல்லோரையும் வரவேற்று அவர்களுடைய அந்த அரவணைக்கின்ற பாங்கு, நண்பர்களாக இல்லை உறவுகளாக சகோதரர்களாக அரவணைக்கின்ற பாங்கு, அது பெரிய ஒரு விடயம். அந்த நட்பின் மூலம் தான் நாங்கள் எல்லோருமே இந்த இடத்திலே நிறைந்திருக்கின்றோம். நான் இருந்த 1.5 மாத காலத்திலே எனக்கு இங்கே இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள், பல தமிழ் அறிஞர்கள், பல நிகழ்ச்சிகளிலே பல தமிழ் அறிஞர்களை அறிமுகப்படுத்தி அந்த தொடர்புகள் கூட தொடர்ச்சியாக தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த வகையிலே இன்று மலேசியாவில் வந்திருக்கின்ற எங்களது உறவுகள், ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட நான் 16 ஆண்டு காலமாக ஐயா அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் தமிழுக்கு ஆற்றுகின்ற தொண்டோடு அவர் மூலம் கிடைக்கின்ற அறிமுகங்களும் எங்களுக்கு கிடைத்து இந்த தமிழ் வளர்ச்சிக்கும் எங்களுடைய இந்த பணிகளுக்கும் உறுதுணையாக இருப்பதும், ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது ஒவ்வொரு புது புது உறவுகள் கிடைக்கிறது. உண்மையிலேயே தமிழுக்கு கிடைக்கிற ஒரு பெருந்தொண்டாக இருக்கின்றது.
அந்த வகையிலே இன்று அண்ணன் சொன்னார், அண்ணனுடைய அந்த வீட்டில் வந்து மேல் மாடியில் ஒரு விழா எடுத்தோம். ஆமாம், மேல் மாடியில் அது கூட வந்து அன்னைக்கு ஒரு இரவு நேரத்தில் விழா எடுத்தோம். நிறைய கவிஞர்கள் வருவார்கள். அந்த அண்ணனை வங்கியில் வேலை செய்த காலத்தில் வந்து காலையில் ஒரு 15 பேர் வீட்டுக்கு வருவார்கள் பார்ப்பதற்கு, மாலையிலே கவிஞர்கள் வருவார்கள் பார்ப்பதற்கு. இதற்கிடையிலே வந்து விழாக்கள் இருக்கும். ஒவ்வொன்றையும் சமாளித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாக்களுக்கு சென்று கிட்டத்தட்ட அவ்வளவு நிகழ்ச்சிகளையும் என்னை அழைத்து சென்று என்னை அறிமுகப்படுத்தி அந்த பெருமைப்படுத்தி என்னை இலக்கியத்திலே ஆர்வத்தையும் கவிதையிலே ஆர்வத்தையும் தூண்டியவர் அண்ணன் தான். அவர் இன்றைய இந்த பணிகளுக்கெல்லாம் ஒரு முத்தாய் பண்றார். அது காரணம் அவர் தான். என்னோட சொன்னால் அவர் மூலம் எனக்கு கிடைத்த அந்த விருது, அதன் பின் கிடைத்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான விருதுகள் எல்லாம் அவருடைய அந்த தூண்டுதலின் மூலமும் அவர் தந்த அந்த ஆர்வம் தான் என்னை தூண்டியது என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கவிதை உறவிலே வந்து 86ஆம் ஆண்டு கவிதை உறவு, பிப்ரவரி மாத கவிதை உறவிலே அந்த மகனுடைய சிந்தியாவுடைய மூத்த பண், அவர் 40 வயது இப்பொழுது, அவருடைய படம் தான் அட்டப்படமாக வந்தது. நான் இப்பொழுது அதை பெருமையோடு கூறிக்கொள்வேன். கவிதை உறவு வந்திருக்கின்றது. அன்று அட்டப்படத்தை அலங்கரித்த என்னுடைய மகள் 1 வயசிலே. அதே போன்று ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என்னை அழைத்து சென்று என்னை கவிதை பாட வைத்து எனக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தவரும் அண்ணன் தான். அதை கூட நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது.